அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சுரேஷ் உள்ள போனதும் அண்ணன் போலான்ன்றாங்க. உடனே மலர் வந்து, என்ன சுரேஷ் உடனே இப்படி போலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் போலாம் இல்லைன்றாங்க. இல்ல, எனக்கு முக்கியமான வேலை வந்துடுச்சு, நான் கிளம்புறேன்னு சுரேஷ் சொன்னதும், சரி அவன் இப்போ வந்து வேலையா இருக்கான், இன்னொரு நாளைக்கு கண்டிப்பா நாங்க வரேங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் கிட்ட வந்து, மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மதியோட அப்பா போயிட்டு ஒரு ரிங் எடுத்துட்டு வந்து, மாப்பிள்ள இன்னாங்க போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா சுரேஷ் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்றதுல அமைதியா போயிடுறாங்க. இது நம்ம மதிக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. மலர், பாக்கியராஜ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. உடனே பாக்கியராஜ் வந்து, அவன் அப்படிதான் தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது சமாளிக்கணுன்றதுக்காக சமாளிச்சுட்டு வந்து இருக்காங்க. அடுத்ததா மதிக்கிட்ட வந்து, இந்த மோதிரத்தை கொடுத்துருமா மாப்பிள்ளைக்கு, இது உனக்கான மோதிரம்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்து கொடுக்குறாங்க. தேங்க்ஸ் பண்ண சொல்லிட்டு மதியம் அதை வாங்கிக்கிறாங்க. இப்ப எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்ப வந்து மதியோட அம்மா வந்து, மதி ஏதோ ஒரு அவசரத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம், ஆனா எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணோமோன்னு இப்ப எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்களை உடம்ப பாத்துக்கோங்க, உங்க லைஃபை நீங்க பாருங்க, என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் சொல்லிட்டு மதி கிளம்பி போறாங்க. இப்ப வீட்டுக்கு எல்லாரும் வந்ததும் உடனே ஆரம்பிக்கிறாங்க. லக்ஷ்மி வந்து, என்னடி மலரு போன இடத்துல எப்படி விருந்து போட்டாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை, மதியோட அம்மா எறா சொரா மீன் மட்டனு சிக்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு அமோகமா செஞ்சிருந்தாங்க. ஓ, விருந்துக்கு போற அர்ஜென்ட்ல தான் கண்டது போனது எல்லாம் கேவலமா சமைச்சு வச்சுட்டு போனேன்னு சொல்லி மலரோட சாப்பாட்டை குறை சொல்ல, இல்லையத்த எல்லாம் செக் பண்ணி எப்பவும் போலதான் சமைச்சேன்னு சொல்றாங்க. நீ செஞ்ச பிரான் வேகவே இல்லை, இந்த கை வலியில நான் தான் அதை வேக வச்சேன்னு தெரியுமா? உடனே மதி மலரை எதுவுமே பேசிக்கிறதுல ரெண்டு பேருமே கீப் அப் சைலண்ட் ஆயிடுறாங்க. எதுவும் பேசிக்கிறது கிடையாது. சுரேஷ் கிட்ட பாக்கியராஜ் வந்து, இந்தாடா உன்னுடைய மாமனார் வீட்டில் உனக்காக மோதிரம் கொடுத்தாங்க, இந்தா போட்டுக்கோ சுரேஷ் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ண, எனக்கு வேண்டாம், எனக்கு போட பிடிக்கல, வேண்டாம்னு சொல்ற இல்லைன்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு பக்கம் கோவப்பட, உடனே லக்ஷ்மி இதை பார்த்துட்டு, ஐயோடா 5 பவுன் இருக்கும் போல, அவனால எப்படி போட முடியும்? ஏன் உன்னுடைய அம்மா வீட்டில் 1 பவுன் கூட எடுத்து கொடுக்க முடியாதா? என்னன்னு தெரியல, இந்த வீட்டோட ராசியும் என்னவோ தெரியல, எல்லாரும் வர்ற மருமக ஒருத்தர் இல்லாத வெறுங்கையோட தான் வராங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. சுரேஷோட மூட பார்த்ததுமே இப்ப ராகவன் வந்து, டேய் சுரேஷ், அங்க என்ன நடந்தது சொல்லுடான்னு சொல்றாங்க. மாமாவை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் உண்மையும் சொல்றாங்க. இதை கேட்டதுமே உடனே ராகவன் வந்து, மாப்பிள்ளை எல்லாம் உன் வீட்டுக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது, ஏதோ வந்தா அவர் இப்படிதான் அசிங்கப்படுத்துவீங்களா? முதல்ல நான் போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ராகவன் ஒரு பக்கமும் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பேசி மதியை வந்து கோவப்படுத்திட்டு இருக்காங்க. மதியம் எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காங்க. இப்ப வந்து நம்ம மலர் பாக்கியராஜ் கிட்ட, ஏங்க எதுக்காகங்க மோதிரத்தை போடு போடுன்னு சொல்லி கம்பல் பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல, மதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, அதனாலதான் சுரேஷ் மோதிரம் போட்டாவாது அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்களோன்னு நினைச்சேன், வேற என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ஏன் பாக்கியராஜ், என் குடும்பத்துல இருக்கவங்க வருஷம் வருஷம் அசிங்கப்படுத்திட்டு தானே இருக்காங்க, அசிங்கப்பட்டுட்டு தானே அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா சுரேஷ் வந்ததும் பாக்கியராஜ் வந்து, ஏண்டா வந்ததும் வராததுமா அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிதான் ஆகணுமா, சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க. பின்ன மதி பண்ணது சரியா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மலர் கேக்குறாங்க, ஆமா பின்ன வீட்டுக்கு போனோமா விருந்து சாப்பிட்டோமா வந்தமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு இந்த விஷயத்துல எல்லாம் எதுக்கு மூக்க நுழைக்கணும், அது தப்பு தானேன்னு சொல்லிட்டு மலர் கேட்டதும், மாமா வந்து ஏதோ சொந்தக்காரங்க நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த செஞ்சா அதுல எப்படி தப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் ஒரு பக்கம் பேச, இல்லடா நீ என்ன சொன்னாலும் உன்னுடைய மாமா பண்ணது தப்புதான், எல்லாருமே மலர் மாதிரி இருக்க மாட்டாங்க இல்ல, என்னுடைய தம்பிய வீடு தேடி போய் அடிச்சுட்டு வந்தீங்க, பார்த்துட்டு அமைதியா தானே இருந்தேன், அதே மாதிரி இருக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்க, இதுக்கு பதில் சுரேஷ் கிட்ட இல்ல, ஏன்னா உங்களுக்கு வந்து மாமாவே பிடிக்காது, மாமா செய்யற எந்த விஷயமும் உங்களுக்கு பிடிக்காது அப்படித்தானேன்னு சொல்லிட்டு சுரேஷன் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. எல்லாரும் மலர் மாதிரி இருக்கணும்னா எப்படி, அவ தங்கச்சி அவங்க கேள்வி கேட்டது அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு, அதனால கேட்டுட்டான்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம மலர் உட்கார்ந்துட்டு இருக்க மதியம் அந்த இடத்துக்கு போறாங்க. என்னாச்சுக்கா, உங்களுக்கும் சேர்ந்து பாடம் நடந்ததான்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல, என்ன பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா, ஏன் இவ்வளவு கோழியா நான் இருக்கேன்றது எனக்கு தோணுது, ஆனா நீ அப்படி இல்லை மதி, மனசுல எது பட்டதோ அதை சரியா கேட்கிற, எது தப்பு நடந்தாலும் அந்த நிமிஷமே அதை தட்டி கேட்கிற, முன்ன மாதிரிதான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்லி மலர் கண் கலங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை,
நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடந்தா நம்ம கேட்கணும். அதே மாதிரி நம்ம ஏதாவது தப்பு பண்ணாலும் கண்டிப்பா யாராவது கேட்கணும்னு சொல்லிட்டு மலர் மதியம் 2 பேரும் பேசிட்டு இருக்க. உடனே லக்ஷ்மி அந்த இடத்துக்கு அவ்வளவுதான், ஒத்தாலும் ஓரகத்தையும் கூட்டு சேர்ந்துட்டாளுங்க. இனி குடும்பம் உருப்பட்ட மாதிரிதான். எங்கிருந்து தான் தேடி கண்டுபிடிச்சு இந்த பாக்கியராஜ் கட்டிட்டு வந்தானோ இந்த சுரேஷுக்கு இப்படி ஒரு வரன் வந்துடுச்சோன்னு சொல்லிட்டு கோவப்பட, உடனே அந்த இடத்துக்கு மதி உங்க மாப்பிள்ளை எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சம்மதம், நல்ல முடிவுன்னு சொல்லுவீங்கல்ல. உங்க மாப்பிள்ளை தானே என்னை தேடி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்ப அந்த முடிவும் சரியா தானே இருக்கணும்னு சொல்லி லக்ஷ்மியோட வாயவே அடிச்சிடுறாங்க. இதுக்கு மேல லக்ஷ்மியால எதுவுமே பேச முடியறதில்ல. உடனே லக்ஷ்மி அங்கிருந்து கிளம்பி போனதும் மலர் மதியோட கைய புடிச்சுக்கிட்டு, யாருக்கு எப்படி பதிலடி கொடுத்தா சரியா இருக்கும், வாயை மூடிட்டு போவாங்களோ அதுபடி நீ நடந்துக்கிற. நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டெல்லாம் இருக்காங்க. அடுத்ததான் மதி போறாங்க. உள்ள போனதுமே உடனே அந்த இடத்துக்கு சுரேஷ் என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் பேசுவியா, என் மாமாவை ஏன் அசிங்கப்படுத்தினு சொல்லி கேக்குறாங்க. திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் நான் பண்ணது தப்பு கிடையாது, உன்னுடைய மாமா நடந்துகிட்டது தப்பு, அதனால நானும் பதிலுக்கு பேசினேன். உன் மாமா பண்ணது தப்புன்னு சொல்லி சொல்ல முடியல, என்கிட்ட உன் வீரத்தை காட்டாதுன்னு சொல்லி மதி கோபப்பட சுரேஷுக்கும் பயங்கர கோபம் வருது. 2 பேரும் மாறி மாறி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சுரேஷ் கடைசியில அவங்க செஞ்ச தப்ப ஒத்துப்பாங்களா, மதி செஞ்சது சரி தங்கராஜ் செஞ்சது தப்புன்றத ரியலைஸ் பண்ணி மதி கிட்ட மன்னிப்பு கேட்டு மதிக்கு தங்கராஜ் முன்னாடி சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்ல மதி பண்றதுதான் தப்பு தங்கராஜ் பண்றது எல்லாமே சரின்னு சொல்லி மதிய கெட்ட பேர் ஆக்கி மதிய சுரேஷ் லைஃப்ல இருந்து விலக்கி வைப்பாங்களா. இப்ப மதி என்ன செய்ய போறாங்க, மதி சுரேஷோட லைஃபை விட்டு ஒட்டு மொத்தமா வெளியேற போறாங்களா இல்லையங்கிறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.